ஹாய் ஹலோ guys, how are you all and welcome to our Schizophrenic channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸை பார்த்தீங்களா? கடைசியாக நீங்கள் நியூஸை பார்த்தீங்க. நம்மளோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி அவர்கள் நியூஸில் அவர் சொன்ன மாதிரி, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டம் பாம் போட போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கொளுத்தி போட்டார் ஆட்டம் பாமை ஈசிஐ நோக்கி. ஃபேக் ஓட்ஸு இல்லை ஃபேக் ஓட்டர் லிஸ்ட்டு, ஒரே ஒரு சின்ன அறையில் 80 பேர் கொண்ட ஓட்டர் லிஸ்ட் கொண்ட குழு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நூதனமான வழிகளில் எவ்வளோ ஓட் மேனிப்புலேஷன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப அற்புதமாக ஒரு கட்சி இருக்கிற கான்ஸ்டியூஷனோட ஒரு பாடியை வச்சு அழகான செம்மையான ஒரு கர்நாடக எலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ண நம்மளோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி அவர் சொன்னது ஒன்று தான். நாங்கள் வெறும் ஒரே ஒரு தொகுதி தான் எடுத்தோம், அந்த ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் 7 அடி லெவலுக்கு பேப்பர் பண்டல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த ஒரு தொகுதியை மட்டும் அலசி ஆராய்ஞ்சு என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கடந்த 2024 எலெக்ஷனில் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் எந்த அடிப்படையில் ஜெயிச்சு வந்தாரோ அவர் சொல்கிறது 25 சீட்ஸ். அந்த டிஃப்ரென்ஸில் தான் இந்த பிஜேபி 3.0 இப்போ பவரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதில் எவ்வளோ ஓட் மேனிப்புலேஷன் நடந்திருந்தா அப்போ இப்படி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எங்களுக்கு இது கொடுங்க, ஓட்டர் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கிற ஓட்டர் லிஸ்ட்டை மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. கேட்குறதா தப்பு இருக்கா? இல்லைல்ல. ஆனால் நீ எப்படி இதெல்லாம் கேட்கலாம்? நீ எப்படி முதல்ல அதை கண்டுபிடிச்ச? நீ சொல்கிறதெல்லாம் முதல்ல உண்மையாக இல்லையா? தைரியம் இருந்தால் நீ வந்து சத்தியப்பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வந்து சொல்லு, ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் உன் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு. பஞ்சாயத்து பண்ணிருக்கேன், கட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்றுமே புரியல. டேய், என்ன நடக்குதுங்க? இங்கே நடக்கிறது ஒரு பாலிட்டிக்ஸா, ஒரு டெமோக்ரஸி தானே இங்கே நடக்கிறது. ஒருத்தன் இங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து சுட்டி காட்டுறான், இதை பற்றி பேசு, இதை பற்றி நிறைய விளக்கம் வேணும்னு கேட்குறான். அது கேட்டதுக்கு அப்படியா, நீ முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அப்புறம் என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்றுமே புரியல. ஸோ இன்டர்நெட்குள்ளே திறந்தீங்கன்னா உட்காந்து ராகுல் காந்தியும் நான் சொல்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட்டியும் சும்மா கதற செஞ்சு போட்ட மாதிரி நிறைய வீடியோ எடிட்ஸ் வந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சந்துன்னு அழைக்கப்படுற எக்ஸ் தளத்தில் போய் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்கே ஆஹா அமோகமாக இருக்கே. த காந்தி siblings dismantle the propaganda of BJP in parliament, open the thread, அகிலேஷ் யாதவ் and கனிமொழி included. என்னதான் பண்ணியிருக்கீங்க பார்த்துருவோம். என்னத்தை டிஸ்மண்டல் பண்ணாங்க? என்ன த்ரெட்டு? நோ wonder why Modi came to parliament after the speech of ராகுல் காந்தி. ரைட்டு. India is bigger than PR and politics of நரேந்திர மோடின்னு சொல்லியிருக்காரு. பயிற்றுவோமா? To the Prime Minister, the nation is above your image, above your politics and above your PR. The forces are above your PR, your image and your politics. Have the humility to understand that. Have the dignity to understand that. And do not sacrifice the armed forces and national interest for your own petty political gains. Thank you, sir. Right. If Modi has guts, tell him to come here and say Trump is lying. 29 times he said. 29 बार उन्होंने बोला कि भैया मैंने सीज फायर करवाया. अच्छा, अगर वो झूठ बोल रहे हैं तो अपने भाषण में यहाँ प्रधानमंत्री कह दें कि वो झूठ बोल रहे हैं. यहाँ पे दम है तो यहाँ पे प्रधानमंत्री बोल दे कि ट्रंप झूठ बोल रहे हैं. If he has the courage, if he has the courage of Indira Gandhi, yes, let him say here, yes, let him say here, yes, that Donald Trump, you're a liar, yes, that you did not make us ceasefire, and that we did not lose any planes. Let him say it here, yes, if he has the courage. 20 people who read were Hindus, PGV Indians. प्रियंका गांधी, उनमें से 25 भारतीय थे. उनमें से 25 भारतीय थे. Hey.
சம்பவம்னா இதான் சம்பவம், சரியான சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்க. ரைட் 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 ரைட், வெரி குட். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப் வருது. அடுத்து ट्रम्प ने वारुक्वादी पापावा लेट्स डू सम ट्रेडिंग सर भाषा देखिए इनकी দশই মে প্রথমবার এই দাবি থেকে শুরু করে গতকাল অবধি স্যার 28 बार अमेरिका के प्रेसिडेंट ने एक ही मैसेज दिया पूरे दुनिया को कि ट्रंप ने वॉर रुकवा दी पापा, कि ट्रंप ने वॉर रुकवा दी। शर्म करो। होम मिनिस्टर बोल रहे थे ना सर आज कि मानिक शाह जी ने बोला दैट भुट्टो मेड अ मंकी आउट ऑफ इंदिरा गांधी। पूरा देश बोल रहा है, पूरा विश्व बोल रहा है दैट ट्रंप मेड अ जोकर ऑफ नरेंद्र मोदी। ये बात है। Next, Let's do some trade. Kanimani called out BJP for labeling opposition as anti-national external stuff. For giving me this opportunity to speak on this very important issue. And I like to say, the Home Minister in his speech pointed out saying, he made it sound like we are less patriotic. We have never failed this nation. So DMK was the first party which took out a rally at the Chief Minister, Mr. M.K. Stalin. Muthuvel Karunanidhi Stalin was the first Chief Minister to take out a rally in support of our defense forces. After Sir, speaking, you can't just go, sir. After speaking, you just can't go. Sir. Just wait for the speaker, sir. Sir, I'd like to bring to the attention of this House that when you call for an all-party leaders meeting, the leaders from the opposition parties came to the meeting and said that we stand with you. We stood with this country. You are against us. I think you go back, rewrite, reinvent history in all your speeches. I don't think even the Congress people remember Jawaharlal Nehru ji as much as you do. But I should thank you for that. Because of you, so many young people in Tamil Nadu have gone back to read Periyar and Ambedkar. And today, all over the world, young people are finding out and wanting to know more about Jawaharlal Nehru ji, because, you know, a person who had such power to change history, to do everything, and imagine having such kind of power till today. Even you, whatever mistakes you commit is because of him. The way news channels did coverage, it felt like we captured Karachi and Lahore. और जब हमारी फौज पाकिस्तान को हमेशा हमेशा के लिए एक पाठ पढ़ा सकती थी, एक ऐसा संदेश जाता कि भविष्य में पाकिस्तान कभी ये हिम्मत नहीं जुटा पाता। और ऐसा भी लगा हम लोगों को, क्योंकि अध्यक्ष महोदय, जब हम बड़े बड़े राष्ट्रीय चैनलों को देखते हैं तो उन चैनलों से ये लग रहा था कि कराची हमारा हो गया है, लाहौर हमारा हो गया है। किसी चैनल ने किसी को ये भी बताया कि हमने उनको पकड़ भी लिया है। जो कमेंट्री, जो विजुअल्स थे, वो ऐसा लग रहा था कि अध्यक्ष महोदय अब पीओके हमारा हो जाएगा। हालांकि सरकार के इंजनों को मैं टकराता हुआ देखता हूं। हो सकता है ये मेरा भ्रम हो, लेकिन पीओके के मामले में सभी इंजन हमें एक दिखाई देते हैं। और जहां पीओके पे पहुंचने तक की बात थी, कुछ लोग तो पीओके पर ये कह रहे थे कि हमारा कब्जा हो जाएगा, 6 महीने का केवल हमें मौका मिल जाए। ये अफसर सरकार आखिरकार पीछे कैसे हट गई? और This speaks volume. End of thread. ரைட்ரா டேய், சம்பவம் பண்ணியிருக்கீங்கடா, சம்பவம் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது நான் பார்த்துருவோமா? வாங்க நெக்ஸ்ட் நான் பார்ப்போம்.
நிறைய நடுவில் சூப்பர்மேன்லாம் வந்துட்டுருக்கோம், நம்ம அதெல்லாம் கடந்து போவோம். we are going to do cover only politics, okay? It's midnight, billions of dollars in tariffs are now flowing into United States of America அப்படின்னு போட்டிருக்காப்புல. அதுக்கு tariffs are tax paid by American importers, not foreign governments, meaning the money flowing in is actually coming from US businesses and consumers, not China, India or anyone else. It's like robbing a own citizen and calling it foreign income for someone who claims to be a businessman genius, not understanding this basic economic principle either points to be dangerously low IQ, deliberate deception, and neither is reassuring. Thank you for attention to this matter. நெக்ஸ்ட்டு இதுதான் கைஸ், இதுதான் மேட்ரு. நான் தலைவன் த்ரூராத்தியோட அந்த ஒரு ட்வீட்டை பார்த்து தான் என்னங்க நடக்குதுங்க, நியூஸை போய் பார்க்கணுமா அப்படின்னோட பிஸி லைஃப்பில் வெளியில் வந்து பார்த்ததுக்கான காரணம் அந்த ஒரு ட்வீட். ராகுல் காந்தி ஹஸ் presented a lot of evidence of voter fraud, election commission must reply point by point to this அப்படின்னு சொல்லிட்டு there were 1,250,000 vote chori, 5 types of vote chori சொல்லிட்டு duplicate voters, அதாவது ஒருத்தருக்கே 2-3 தொகுதியில் 2-3 பூத்தில் 2-3 ஸ்டேட்டில் கூட ஒரே ஓட்டர் ஐடியை வச்சு நிறைய ஃபேக் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயே இருக்காங்க. அது 11,000 பேர். ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸஸ், டோர் நம்பர் 0, அப்புறம் அப்பாவோட பேர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேக்கான ஐடியும் இன்வேலிடான அட்ரஸையும் வச்சு 40,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், அதான் சொன்னேன்னே 80 பேர் ஒரே ஒரு 10க்கு 10ங்கிற ஒரு ரூமில் 80 ஓட்டர்கள் வாழ்கிறதாகவும் அதே அட்ரஸை வச்சு 80 பேர் வந்து ஓட்டு குத்திருக்காங்க. அப்படி ஒரு 10,452 பேர். இன்வேலிட் ஃபோட்டோஸ், ஒரு ஃபோட்டோ நல்லா ஜூமில், ஒரு ஃபோட்டோ வந்து கொஞ்சம் லாங் ஷாட்டில், நாங்கள் சினிமாவில் சொல்லலாம் ஒரு க்ளோஸ்அப் ஒரு மிட் அந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4,132 ஃபோட்டோ. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6, முதல்ல ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்ம் 6 கொடுக்கப்பட்டு ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி மட்டுமே, அதை மிஸ்யூஸ் பண்ணி மட்டுமே 33,692 ஓட்டு, ஆக மொத்தம் 1,250,000 ஓட்டு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த ஒரு ட்வீட்டு. வாங்க அடுத்தது நம்ம போவோம். அமாக் தலைவனுக்கு ஒரு காட்டில் மழை தான். ராகாஸ் வாரிங் டு ECI. Now, the Election Commission has to give us that information. Give the people of India that information. Yes. Because if they don't, there are going to be consequences. There are going to be consequences for every single polling officer who's doing this. Doesn't matter how senior you are, how junior you are. One day, the opposition is going to come to power, and then you see what we do to you. Oh, yeah. Now, the election threatening, guys. Seriana threatening. அடுத்தது பாருங்க, this has to go viral சொல்லிட்டு that's the matter அப்படின்னு போட்டு எக்ஸ்போஸ் பண்ணது. That's the names, that's their addresses, that's the polling booths where they registered. Fake addresses. House number 0. No, you're laughing. There are thousands and thousands of these people. No address, house number 0. House number 0. House number 0. Father's name? ILSDHFHUG. तो थोड़े और फादर्स नेम दिखाओ, ये बड़े इंटरेस्टिंग नाम है इनके. DFOIGOIDF फादर्स नेम. नहीं आप हंस रहे हो भैया, पूरा सिस्टम उड़ा दिया है, चोरी हो रही है. अभी तो शुरुआत की है हमने. That's the names. சரியான எக்ஸ்போஸ் அதெல்லாம். Donald Trump has imposed 50% tariff on Indian exporters, but nobody has zipped his mouth. Does he even care about India or only for Adani and Ambani? बोल रही है सर, मजा आ रहा है. और अभी तो मैंने ओपनिंग नहीं किया सर. अगर दम है, अगर सचमुच में दम है, तो आज शाम यहाँ प्रधानमंत्री को कह देना चाहिए डोनाल्ड ट्रंप is a liar. झूठ बोल रहा है डोनाल्ड ट्रंप. माफियास कदे जेल कदे बिल लाके माफियास कदे बजे बड़ा फोड़ लाके माफियास प्यार करा तब फिर प्यार सीधा मौत देने बोल रही है सर. next Zach complete another over guys. In 2013 USA, okay, சரி பாப்போம் என்னன்னு பாப்போம். இதுவும் நடந்துச்சுல. 2013 USA misbehaved with an Indian diplomat Devyani Khobragate. PM Manmohan Singh responded by
expulsing US diplomats and removing security barricades from US embassy. Soon US was on its knees. Saying was much stronger MP than Modi. Trump tariff. दिल्ली के शांति पथ पे अमेरिकन एम्बेसी के सामने प्रतिक्रिया देखी जा सकती है, भारत सरकार की प्रतिक्रिया देखी जा सकती है। यहां पर भारी सिक्योरिटी का एरिया है यहां पर, लेकिन आज दिल्ली पुलिस की सारी सेवाएं यहां पर खत्म हो गई हैं क्योंकि दिल्ली पुलिस ने यहां की सारी बैरिकेडिंग हटा ली है। Next, do it now அப்படின்னு போட்டிருக்கா தலைவனுக்கு. लेकिन इंटरनेशनल प्रेशर है, उसका भी तो ख्याल रखना पड़ेगा सरकार को। इंटरनेशनल प्रेशर पैदा करने की ताकत आज हिंदुस्तान में 100 करोड़ का देश है, पूरी दुनिया में प्रेशर हम पैदा कर सकते हैं जी। तो करना परेशान हो गए हम लोग 2.5 साल से, ये भी परेशान हो गए, हम भी परेशान हो गए। करो फिर, हमारी पावर है, हमारी पावर है। जब तक हम कह रहे थे करो 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 तो कह रहे थे तुम करो, आज हमने कर दिया तो कह रहे हम करेंगे, तो करो ना भाई, क्यों नहीं कर रहे? Narendra Modi is the Prime Minister of India just because 25 Lok Sabha seat. We have all the evidences and ECI is destroying evidences all across the country. Wow. Rahul Gandhi ji exposed the ECI BJP nexus. आखिरी बात, नरेंद्र मोदी 25 लोकसभा सीट के कारण प्रधानमंत्री हैं। हमें इलेक्शन कमीशन ये डेटा इसलिए नहीं दे रहा है क्योंकि अगर हमने जो यहां महादपुरों में किया, अगर हम इसे बाकी लोकसभाओं में करा देंगे तो देश की डेमोक्रेसी की, लोकतंत्र की सच्चाई बाहर आ जाएगी। ये अब एविडेंस है, ये क्रिमिनल एविडेंस है, और इलेक्शन कमीशन देश में पूरे एविडेंस को डिस्ट्रॉय करने की सोच रहा है। आखिरी बात, नारायण மொத்த லைவ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் பார்த்தது மட்டும் எவ்வளோ பேர்? 5,15,000 பேர் இந்த ஒரே ஒரு ட்விட்டரில் மட்டும் பார்த்தது. Then breaking news, Rahul Gandhi leading the march against the ECI in India Alliance meeting. Akhilesh Yadav, Revanth Reddy and Tejasvi Yadav are present listening to him. Voter Chori campaign will turn into a mass movement across India. It has to. Sad part என்னன்னா, இந்த விஷயம் நடக்கிறப்ப நிறையா நியூஸ், நான் சொல்கிறது லோக்கல் நியூஸில் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் மற்ற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் இது, இதுக்கே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நியூஸில், வேறு எதுக்கு கொடுக்க போகிறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் சேடாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்து 2-3 இப்போ இந்தியா டுடே மாதிரி 2-3 நியூஸ் சேனல்ஸ் வந்து கிராஸ் செக்கும் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் செக்டட் இட். அதையும் பண்ணி அதுக்கு இவ்வளோ பெரிய வேவும், பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விசிபிளான ஒரு ஆங்கரோ, ஒரு மூமெண்ட்டோ, ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டோ இன்னும் பிரதிபலிக்காதது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக வரிங்காக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. I've always been a critic of Rahul Gandhi, the person. I have criticized his working style, his approach to organizational management and his general political communication. I have written extensive critiquing him, suggesting better ways almost for 6 years now. Not anymore. What he did yesterday is the greatest act of patriotism in the most professional manner, with utmost honesty and sincerity, taking on the greatest risk for himself while being very decent and matter of fact about it. Has earned my full respect finally. God bless you, man. Live 100, win always. Sandeep Manudani. Wow. Thinker, educationist, entrepreneur, IIT Delhi, secular liberal. Fine. I think Narendra Modi lost Varanasi but won due to ECI voter list manipulation. Alok Sharma, என்னங்க சொல்றீங்க? मुझे तो लग रहा है मोदी जी बनारस भी हारे थे, इलेक्शन कमीशन ने जिताया है। बनारस की वोटर लिस्ट कंप्लीट डिजिटल फॉर्म में जो पढ़ी जा सके वो दे दीजिए, मोदी जी हारे हुए हैं। God, என்ன நடக்குதுங்க? मुझे तो लग What is even happening? அடுத்தது 20 million views on Twitter, 50 million views. Wow, that's huge, guys. 50 million views on Instagram, 25 million views on Facebook, 40 million views on YouTube.
ராகுல் காந்தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி ஆட்டம் பாம் இஸ் டர்னிங் இன்டு a mass movement ராகா சுனாமி அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் கைஸ், உங்கள் ஓட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எதுக்கு இந்த கண்ட்ரியில் ஃப்ரீடம் வாங்கி நமக்குன்னு ஒரு ஓட்டு கான்ஸ்டியூஷன்லாம் உருவாக்கி ஒரு ஓட் ரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ தட் யூ கேன் சூஸ் ஹூ யுவர் லீடர் இஸ், யூ கேன் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யுவர் ஸ்டேட் ஆர் யுவர் கண்ட்ரி. ஸோ அதுவே அந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரையே அடி வாங்குறப்ப அதுவே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்குறப்ப திஸ் இஸ் நாட் அ நார்மல் சாதாரண ஒரு இஷ்யூ, ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி அ ரெவல்யூஷன், இட் நீட்ஸ் அ ரெவல்யூஷன் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் கமெண்ட்ஸ் இல்லை ஒரு ஃபீட்பேக், ப்ரோ இதை எப்படி பண்ணலாம், இதை பற்றின சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. ஐ வில் ஜஸ்ட் ரீட் த்ரூ ஆல் யோர் கமெண்ட்ஸ் அண்ட் கிவ் பேக் டு யூ. அண்ட் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, இஃப் யூ ஜெனரலி வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹேட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன், தட்ஸ் த வே யூ கேன் சப்போர்ட் இன் வீடியோஸ் லைக் மீ. கூட சீக்கிரம் நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் டேக் பை, சி யூ ஆல், பீஸ் அவுட்.